செல்லம் கண்ணுறங்கு. அம்மா எனக்கு இன்னைக்கு வயிறு வலிக்குமா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகலாமா? மக்களே சுரேஷ், வயிறு வலிக்குது. சுசிலாத்தே சுசிலாத்தே. என்ன மக்களே ஜெனி? எத்தே எங்க அம்மா கல்யாண வீட்டுக்கு வாரியலான்னு கேட்டாவ. எம்மா நம்மளும் கல்யாண வீட்டுக்கு போவோமாமா? இப்பதான வயிறு வலிக்குன்னு சொன்னா, நீ வீட்டுல படுத்து உறங்கு. நான் தங்கச்சியை மட்டும் கல்யாணத்துக்கு எடுத்துட்டு போறேன். சுசிலாக்கு கல்யாணத்துக்கு வரலையா நீங்க? என் மவனுக்கு வயிறு வலிக்காம அதான் நான் கல்யாணத்துக்கு வரல. எக்கோ வாண்டுக்கோ, நான் ஒத்திக்கிலாக போனோம். என் மொபைல் 2 பேருக்கு லீவ போட்டு வீட்டுல உட்கார வச்சிருக்கேன். அவ்வளவு கல்யாணத்துக்கு போனோம் போன நான் ஆடிச்சு கிடக்காளுவோ. நாளைக்கு ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சாவன்னு சொன்ன, அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. இல்லம்மா, டீச்சர் சொன்னாவ சொந்தக்கார யாருக்காவது கல்யாணம் வந்தா போலாம், லீவ் போடலாம் சொல்லிருக்காவம்மா. ஆனா அடிக்க மாட்டாவ. நல்லா பேசுவான். சுரேஷ், நம்ம 2 பேரும் கல்யாண வீட்ல பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடணும், சரியா? எடி கல்யாண வீட்ல உனக்கு 2 ஐஸ்கிரீம், எனக்கு 2 ஐஸ்கிரீம் வாங்கணும், சரியா? எக்கோ நான் துணியை மாத்திட்டு வரேன். நீங்களும் கிளம்பி இருங்க. நம்ம எல்லாரும் ஆட்டோல போவேனா கல்யாண வீட்டுக்கு. ஜெனி, அக்காவுக்கு ஒரு ஐஸ்கிரீம் தரணும், சரியா? அஸ்கு புஸ்கு அப்பளம் விட நானும் சுரேஷ்ல ஐஸ்கிரீம் தின்போம். உனக்கு தர மாட்டேன் போ. நான் 2 சாக்லேட் வச்சிருக்கேன், உனக்கு தரவே மாட்டேன். நீ தரண்டா, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல போ. சுரேஷ், மூஞ்ச கழுவி பவுடர் போட்டா மக்களே. தங்கச்சி அழுதல்ல, தங்கச்சி பாப்பாவை எடுத்து வச்சிருக்கேன், போமா போ. சரிம்மா. இந்த மக்களே பாயசம் நான் குடினா. பாயசம் குடி மக்கா, அன்னம்லாம் குடிக்காமல இனிப்பா இருக்கும், நல்லா இருக்கும், குடி. எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம். எனக்கு ஐஸ்கிரீம் எனக்கு. ஏ தம்பி, என்னப்பா போற? அந்த குட்டி பாப்பாக்கு ஒரு ஐஸ்கிரீம் வச்சிட்டு போப்போ. இப்போ ஐஸ்கிரீம் தீந்துட்டே நான் என்ன செய்ய? மக்களே சுரேஷ், தங்கச்சிக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடு மக்களே. அம்மா எனக்கு வேணும்மா ஐஸ்கிரீம். எனக்கே ஒண்ணு காணாது, நான் தர மாட்டேன். நீ வேற வாங்கி கொடு தங்கச்சிக்கு. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். அழாத மக்களே அழாத. வீட்ல போய் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், இல்லனா பிள்ளைக்கு பொம்மை வாங்கி தரேன் கடையில போய். பொம்மை வேணும், பொம்மை பொம்மை. எக்கோ வீட்டுக்கு போகும்போது ஒரு பொம்மை வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போங்கக்கோ, பாவம்ல பிள்ளை. சரிம்மா, அப்ப கல்யாணம் விட முடிஞ்சா நம்ம போய் பொம்மை வாங்கிட்டு போவோம். வாங்குக்கோ, பொம்மைலாம் நிறைய இருக்கு. விலை குறைவுக்கோ விலை குறைவு. எம்மா எனக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டாமா. எம்மா எம்மா எனக்கு அந்த பொம்மை வாங்கிட்டாமா. அம்மாட்ட பைசா இல்ல மக்களே, வீட்டுலதான் பொம்மை இருக்குல்ல, அதை வச்சு விளையாடு. இப்போ டான்ஸ் ஆடக்கூடிய பொம்மை இருக்கு, வேணுமாக்கோ? எடுத்துட்டு விலை குறைவுனா எடுத்துட்டு வா. டான்ஸ் பொம்மை. இப்போ இந்த பதில டான்ஸ் பொம்மை சூப்பரா இருக்குல்ல. எனக்கு வேணும், பொம்மை வேணும். இன்னும் அழகா இருக்கு பொம்மை, டான்ஸ்லாம் ஆடுது, சூப்பரா இருக்கு. நானும் வாங்குவேன் இந்த பொம்மை, எனக்கு பிடிச்சிருக்கு. தம்பி விலை எவ்வளவு போ? இப்போ 1000 ரூபாய் பொம்மை தான், உங்களுக்கு 500 ரூபாய்க்கு தாரங்கோ. விலை குறைவுக்கோ. தம்பி 100 ரூபாய் குறைக்க கூடாதா? இப்போ ஒரு 50 ரூபாய் வேணா குறைச்சு 450 ரூபாய் தாங்கக்கோ. சரி தம்பி, 450 ரூபாய் தாரேன். பிள்ளை ஆசைப்படுதல்ல, கொண்டா கொண்டா. சரிக்கோ, அப்ப தாங்க பைசாவை. எனக்கு மட்டும் பொம்மை இல்ல, சுரேஷ்க்கு மட்டும் அவங்க அம்மா பொம்மை வாங்கி கொடுத்திருக்காங்க. சுரேஷ் மக்களே, பொம்மையை தங்கச்சிக்கு கொடுக்கணும், சரியா? சரிம்மா. எம்மா எம்மா, எனக்கு நாளைக்கு இதே மாதிரி பொம்மை வாங்கி தருவியம்மா? எம்மா, அப்ப எனக்கு வாங்கி தருவீங்களா? 2 பேருக்கு நாளைக்கு அம்மா இதோட சூப்பரான பொம்மை வாங்கி தருவேன், ஓகேவா? சரி